யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அரசியல் நண்பர்களை எப்படி பகைவர்களாக மாற்றும் என்பதை தாண்டி இருவேறு குழுக்களாக மக்களை எப்படி பிரிக்கும் என்பதுதான் இன்றைக்கு காணொளியில் நான் பேசக்கூடிய முக்கியமான செய்தி. அதுவும் எப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் ஆயுதங்களை ஏற்றிக் கொள்ளுங்கள், அதாவது கத்தி வச்சுக்கோங்க. ஒரு தலைவர் சொன்னால் அதை நீங்கள் கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் பிரபல்யமான தலைவர்கள் சொன்னால், அப்போது எதிர் திசையில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ துப்பாக்கி வச்சுக்கோங்கிறார். சரி, இந்த அரசியல் எங்கேருந்து கிளம்பி மக்களிடம் சேருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். எனக்கு தனிப்பட்ட எந்த விதமான அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது. நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிவிடுகிறேன். இது சரி தவறுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. நீங்கள் மனிதர்கள் கற்காலங்களில் இருந்து நீங்கள் அப்படியே வரக்கூடிய உலோக காலங்களில் இருந்து இயந்திர காலங்களில் இருந்து இன்றைக்கி இணைய காலங்கள் வரைக்கும் மனிதன் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் மாறி இருக்கே தவிர, ஒருவனை ஒருவன் கொல்லுவதற்காக வித்தியாசமான மெஷினரிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கான். ஒருத்தனை எப்படி கொல்றது, அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த கண்டுபிடிப்புகள். ஏன்னா தன்னை தகவமைத்து தான் வாழ்வதற்காக செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் ஆயுதங்கள் மட்டுமே தான் மிச்சம் இருக்கும். அதுதான் சொல்லக்கூடிய செய்தி. சரி, மன்னர்கள் காலத்தில் நடந்தது, கடந்த நூற்றாண்டுகள் காலத்தில் நடந்தது, இப்பயுமா நடந்துச்சு? இப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் சொன்னார்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஒரு தலைவரின் மரணம் என்பது அந்த தலைவரின் குடும்பத்திற்கான இழப்பு அல்ல, ஒரு நாட்டிற்கான இழப்பு. ஒரு நாட்டின் மக்கள் தொகையின் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய மரணமாக அது மாறிவிடும். அதுதான் முக்கியமானது. முதல் உலகப் போரில் ஒரே ஒரு மரணம் தான், கோடிக்கணக்கான பேர் இறந்தாங்க. இரண்டாம் உலகப் போரில் கோடி பேருக்கு மேலே இருந்தாங்க. இதுதான் நிச்சயமான விடுதலைக்கு உண்டான தீர்ப்பாக உங்களுக்கு நாட்டின் விடுதலையை தீர்மானிக்கக்கூடிய இடமும் எங்கே இருக்குன்னா மரணம் தான் இருக்கும். சரி, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார், கட்சியை பிடிச்சிட்டாரு, ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சியை தக்க வைக்கணும். 1986 கடைசி கட்டம், உள்ளாட்சி தேர்தலில் தோக்குது, கட்சி தோல்வி. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல காரணங்கள், ஒன்றிய அரசின் காரணங்கள். அதை நம்ம பேசணுன்னா நிறையா செய்திகளாக போகுங்கிறத தாண்டி அது பிரச்சனைகள் வளரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக அது அமையும். அப்படிங்கிற நிலைமையினால் அதை நான் தவிர்க்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் தன்னுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தன் உயிருக்கு பாதுகாப்பு கருதி கத்தியை வைத்துக் கொள்ளுங்கன்னார். எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒரு நிமிஷம் மிரட்சி அடைஞ்சது இந்த செய்தியை உள்வாங்க. ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிற செய்தி. இதுக்கு ரிசல்ட் எங்கேருந்து எப்படி வந்துச்சு தெரியுமா? கலைஞர் ஒரு கூட்டம் போடுவார். இது கோயம்புத்தூரில் வச்சு நடக்கும் இந்த கூட்டம். கலைஞர் கூட்டம் போட்டு ஆற்காடு வீராசாமி அவர்களை வச்சு பேச வைக்கார். இன்னும் உயிரோடு தான் இருக்கார், படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவர் பையன் டாக்டர் கலாநிதி மாறன் இன்றைக்கி பெரிய, அவர் ஒரு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், மிகப்பெரிய ஒரு டாக்டராக இருக்கக்கூடியவர். அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதை விடுவோம். அவங்கப்பா ஆற்காடு வீராசாமி அவர்கள் சொல்கிறாரு, நீ எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொண்டர் ஒவ்வொருவனும் கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் துப்பாக்கி ஏந்துங்கள்னாரு. அரசியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அரசியல் எவ்வளவு தூரத்துக்கு தொண்டர்களை தயார்படுத்துதுன்னு பார்த்துக்கணும். இரண்டு பேரும் எவ்வளவு மோதுவதற்கு உக்கிரமாக தயாராகிட்டாங்க. எதுக்கு? ஒரு வெற்றிக்காக. அப்போது இது உளவு செய்தி மூலமாக இந்த கூட்டங்கள்லாம் செய்திகள்லாம் இது எம்ஜிஆருக்கு சேர்றப்போ அவர் ரசிக்கிறார். இதை எப்படி ரசிக்கிறார்னா, நம்ம கத்தி வச்சுக்கிட்ட சொன்னதுங்கிறது நம்ம தொண்டர்களை உசுப்பேற்றி விடுறதுக்கு. ஏன்னா இவர் தான் முதலமைச்சர், காவல்துறைக்கு இவர் தான் அமைச்சரும் கூட. இன்றைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காவல்துறைக்கு அமைச்சர். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தார் ஜெயலலிதா, அவங்களும் கையில் தான் வச்சுருப்போம். ஏன்னா காவல்துறைங்க ரொம்ப பவர்ஃபுல்லது, அவங்க தான் கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது எல்லாமே இதுகள்லாம். ஆனால் அவரே கத்தி வைக்க சொன்னார்னா நம்ம துப்பாக்கி வைக்க சொல்லுவோம் அப்படின்னா. ஆனால் இது எங்கே இருந்து துவங்கியது, அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டில் சமதர்ம நிலைப்பாட்டினை நிலைப்பெறுவதற்காகவும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை பொறுப்பை பிடிச்சார் காமராஜர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து முதலமைச்சரானது ஒரு சைடு. ஆனால்
இந்திய தேசிய காங்கிரஸுக்கே ஒரு தலைவரான பிறகு பசுவதை தடைக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை அமுல்படுத்தாமல் இருக்காங்கிறதுக்காகவும் நீங்கள் உடனடியாக காமராஜர் அமுல்படுத்தலைன்னா காமராஜருக்கு நாங்கள் எப்படி தீர்மானமாக கொடுக்க போகிறோம், மனு கொடுக்க போகிறோம்னு சொல்லி டெல்லியில் கலவரத்தை உருவாக்கிட்டோம். அதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? காமராஜர் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர், பெரிய அளவில் எந்த விமர்சனமும் இல்லை. அதுக்காகத்தான் தந்தை பெரியார் சொன்னார், பசுமாட்டில் இல்லாமல் பசு பால் ஒருத்தன் குடிக்காமல் பிறந்த மனிதன் ஒருத்தன் சாவதில்லை. அவன் எப்படிடா பசுவை கொள்ளுவான்? நீங்கள் என்னடா பசுவை காப்பாற்றுறீங்க? அப்படின்னா எருவு மாடு. அதைத்தான் பெரியார் அன்று முதல் கிட்ட இன்றைக்கும் திராவிடர் கழகம் பெரியார் திடல் அதை செய்து கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சமூக நீதியையும் சமதர்மத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக காமராஜர் பரிணமிக்கிறார். ஒட்டுமொத்த காங்கிரஸுக்கு தலைமை இருக்குன்னு சொல்லி அன்றைய உயர் சாதி 3% கும்பல் தான் சாமியார்களை தூண்டிவிட்டு அந்த வேலையை செய்ய வச்சான்னு சொன்னார். அதனால் பெரியார் சொன்னார், நம் தொண்டர்கள் நம்மை பாதுகாக்க இல்லை, காமராஜரையும் பாதுகாக்க வேண்டும், நமது தலைவர்களை பாதுகாக்க நீங்கள் கத்தி வச்சுக்கோங்கன்னார். இது பெரிய விஷயமாக மாறுது. ஆனால் இந்த ரெண்டுக்கு யாருக்கு ஒரு இதாக இருந்துச்சுன்னா, பெரியார் சொன்ன வார்த்தையை எம்ஜிஆர் பிடிச்சிக்கிட்டார். எங்களின் தத்துவ தலைவர் பெரியார் அவர்களே சொல்லியிருந்தார், தொண்டர்களை ஒவ்வொருவரும் கத்தியை வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறதுக்கு. ஆனால் அதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்ல விட்டு போட்டார். ஒரு தோல்விக்காக தன்னுடைய தொண்டர்களை திசை திருப்பியதை கடைசியில் கருணாநிதி அவர்கள் துப்பாக்கி வைங்கன்னு சொல்லிவிட்டார். இப்போ துப்பாக்கி வைங்கன்னு மேடையில் பேசியாச்சு. இதுக்கு என்ன செய்யணும்? உடனடியாக கலைஞர் மேலே துப்பாக்கி எப்படி கிடைக்கும்? தடை செய்யப்பட்ட ஒன்றும் இல்லையா? எப்படி கிடைக்கும்? ஆற்காடு வீராசாமி பேசிட்டார். அப்போ துப்பாக்கி யார்கிட்ட வாங்குறது? அப்போ நீங்கள் திமுக தொண்டர்கள்லாம் நீங்கள் துப்பாக்கியை வாங்குவீங்க, நீ உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு சந்தேகத்தின் பேரில் நாங்கள் உங்களை செக் பண்ணுறோன்னு சொல்லி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போலீஸ் நுழையும். போகுமா போகாதா? இதைத்தான் எதிர்பார்த்தார்கள். இதுதான் அரசியலில். இப்போது எதிரியை கலங்கடிக்கன்னா அவனை நீ ஒன்றும் இல்லை, மீன் போடணும். மீன் குளத்துக்குள்ளே இருக்குது, அது வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் போய் வலையை தூக்கி போட்டிங்கன்னா அது வாட்டி கிடக்கும், அது உள்ளே இருக்கும், அப்படியே போயிடும். மீன் உள்ளேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு கல்லை தூக்கி எறியணும். தண்ணி கலங்கும், கல் உள்ளே போய் விழுவோம், உள்ளே இருக்க மீன்கள்லாம் வெளியில் வரும், பிடிக்கணும். எம்ஜிஆர் அந்த வேலையைத்தான் செய்தார். அவருக்கு அரசியல் தெரியாது நினைக்கக்கூடாது. எதிர்க்கட்சியாக இருக்கிறவனை தன்னுடைய தோல்வியை மறைத்து கொள்வதற்காக ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டார். இப்போ திமுக காரவனை சொல்லிட்டு இந்த பாரு துப்பாக்கி வச்சுருக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையான ஒன்று இதை அமுக்கணும். அதுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், கலைஞர் பேச வருகிற போது அவர் சொல்லுகிற பதில் ஒரே ஒரு பதில் தான். திருக்குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கின்னு வருது. ஆற்காடு வீராசாமி அதைத்தான் மறைவாக நடந்து கொண்டு துப்பாக்கி என்று சொல்லிவிட்டார். அவர் துப்பாக்கி வச்சுக்கிட சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது பொருள் புரிந்து நீங்கள் எதுவும் துப்பாக்கின்னு போயிடாதீங்கன்னார். இது உளவு பிரிவு மூலமாக இந்த செய்திகள் போய் சேர்கிறது. இதை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எம்ஜிஆர் இதை வியந்து டிக்டாக் பண்ணுறார். ஒரு செய்தி வெளியே கொண்டு வந்துட்டோம், அந்த செய்தியை மறைக்கணும். அதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க? அப்போ அதை எப்படி ஒரு தலைவர் பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது இல்லையா? அதை மிகவும் ரசித்து பாரியா, ஒரு தலைவர் தான், நம்ம ஒரு பால் அடித்தா ஒரு பால் அடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் 2 பேரும் நண்பர்கள் இல்லையா, சும்மா சாதாரண நண்பர்களா? ஒரே கட்டில், ஒரே வீடு, ஒரே தட்டு சாப்பாடு, அப்படி சாப்பிட்டு 2 பேருடைய வளர்ச்சியையும் இருவருமே பார்த்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்தவுடனே இதை எம்ஜிஆர் ரசித்தார். சரி, இது இங்கே மட்டும்தான் இருந்ததா? சீக்கிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்களும் தலைப்பாகை உடையோடு அவர்கள் கையில் கத்தி வைத்து கொள்ள வேண்டும், அதாவது வாள் வைத்து கொள்ள வேண்டும் என்பது விதி. சட்டமன்றத்துக்குள்ளே போகலாம், பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகலாம், ஏன் ஃப்ளைட்லே கூட ஏறலாம். நீங்கள் நானும் போக முடியாது, அவங்க ஏறலாம், வாளோடு ஏறலாம். இதுக்கு மதம் இடம் கொடுக்கிறது. இதுதான் செய்தி. அப்போது
ஒரு சீக்கிய மதத்திற்கு கொடுக்கக்கூடிய மதம் வந்து அவங்களுக்கு என்ன காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் இதை எல்லாம் டிக்டேட் பண்ணி ஒரே நேரத்தில் போட்டு உழப்புனாங்க. எல்லா செய்தியும் உழப்புனாங்க. நீங்கள் இந்த செய்தி சொன்னால் அப்போ சீக்கியர்கள் துப்பாக்கி வச்சு கத்தி வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ பெரியார் கத்தி வைக்க சொன்னார் இல்லையா? அப்போ எம்ஜிஆர் கத்தி வைக்க சொன்னார் இல்லையா? அப்போ பெரியார் அந்த காமராஜரை காப்பாற்றுவதற்காக கத்தி வைக்க சொன்னார் இல்லையா? அப்போ கலைஞர் துப்பாக்கி வைக்க சொன்னதில் என்ன தப்பு? இப்படித்தான் விவாதங்கள் மாறி அது வந்து அப்படியே கள்ளத்தூக்கி போட்டதாக மறைந்தது. ஒரு அரசியல் வெற்றியை உருவாக்குவதற்காக, ஒரு தோல்வியை மறைப்பதற்காக ஆயுதங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் இந்த இடத்தில் நான் சொல்லுகின்ற செய்தி. ஆனாலும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கு பட்டு, இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கு. வணக்கம் தோழர்களே.